எத்திர எத்திர ரகுநாத கீர்த்தனம் அப்படின்னு ஒரு சுலகம் உண்டு. எங்கெங்கெல்லாம் ராமனை பற்றி பேசப்படுதோ அங்கெல்லாம் ஆஞ்சநேயர் உட்காந்து அழுதுட்டு இருப்பாராம். அப்போ நமக்கு அதை விட வேற என்ன வேலை? ஆஞ்சநேயரே உட்காந்து அழுதுட்டு இருப்பார் அப்படின்னா நம்ம உட்காந்து அந்த கதையை கேட்டே இருக்க வேண்டியதான். எவ்வளோ பெரிய க்ரௌடு! இது சாதாரணமாக கட்ட முடியுமா? எவ்வளோ பிரியாணி செலவாகும் தெரியுமா? சவுத் மெட்ராஸில் இவ்வளோ பேரும் ஓட்டு போட்டிருந்தா ஜெயிச்சிருப்பாங்க. என்ன செய்யறது? பாதி பேர் பாஸ்டன்லையும் ஹூஸ்டன்லையும் இருக்கிறா. அப்புறம் என்ன செய்ய? அங்க நம்ம கட்சி நிக்கலையா அப்படின்றான்.